தண்டர் போல்ஸோட ட்ரெய்லர் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயிலும் சென்ட்ரியோட லுக்கையும் காட்டியிருக்காங்க. ட்ரெய்லர்லயே படத்தை பத்தின ஏகப்பட்ட டீட்டெயிலை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அதை மொத்தமா பிரேக் டவுன் பண்ணிடலாம். ட்ரெய்லரோட ஸ்டார்டிங் சீக்வன்ஸ்லேயே வேலண்டினா அவெஞ்சர்ஸ் இனிமே வரப்போறது இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்க யாருன்னா வக்காண்டா ஃபாரெவர்ல சிஏஓட ஏஜென்ட்டா காட்டியிருப்பாங்க. நிறைய சீரீஸ்லயும் இவங்களை டீஸ் பண்ணியிருப்பாங்க. காமிக்ஸ்லயுமே இவங்க ஒரு ஏஜென்ட்டா தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் அடுத்த சீன்ல வாய்ட் நியூயார்க் சிட்டியவே கவர் பண்ற மாதிரி காட்டுவாங்க. வாய்ட் வேற யாரும் இல்ல, நம்ம சென்ட்ரியோட ஆல்டர் ஈகோ தான். காமிக்ஸ்ல சென்ட்ரி பெரிய போதகையை காட்டியிருப்பாங்க. அவரே சூப்பர் சோல்ஜர் சீரம் எடுத்துக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனா ட்ரெய்லர்ல பார்க்கும்போது யூஎஸ் கவர்மெண்ட் அவர் ஏதோ சீக்ரெட் ப்ராஜெக்ட்ல ஒரு வெப்பன் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம் அவரை. அடுத்த சீன்ல தண்டர்போல்ட்ஸ் டீம்ல இருக்கிற எல்லாரையும் கட்டி வச்சு பக்கி அவங்க கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. பக்கி தான் அவங்க எல்லாரும் கைட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் சேர்ந்து சென்ட்ரிக்கு ஆப்போசிட்டா எப்படி நிக்க போறாங்கன்னு தெரியல. பிகாஸ் இவங்க பவர் சென்ட்ரியோட பவரோட கம்பேர் பண்ணும்போது ஒண்ணுமே இல்ல. இந்த படத்துல சென்ட்ரியை காமிக் அக்யூரேட்டா கொடுத்துருக்காங்க. ஒயிட் ஹேர் அண்ட் எல்லோ சூட்டோட. சென்ட்ரி மார்வல்லே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இவங்கெல்லாம் சேர்ந்து எப்படி சமாளிக்க போறாங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி எம்சியூல அந்த மூவிஸ் மாதிரி வில்லனை பேசி கன்வின்ஸ் பண்ணியே படத்தை முடிச்சிட்டாங்கன்னா சத்தியமா நல்லா இருக்காது. டூம்ஸ்டேல சென்ட்ரி கொண்டு வரதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான். அவர் அதுல ஒரு த்ரெட்டா நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம வேர்ல்டு வார் ஹல்க்ல பார்க்கலாம். கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட ஸ்டோரி லைன் கூட அப்படிதான் இருக்கு. ஹல்க் ஃபேன்ஸ் எத்தனை பேர் வேர்ல்டு வார் ஹல்காண்டி வெயிட் பண்றீங்க? அண்ட் இந்த ட்ரெய்லர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.